செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாக்கள்ல போடுறதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குதா? கண்டிப்பா 99% இந்த விஷயங்களுக்கான அர்த்தம் தெரியாம தான் இருக்கும். அண்ட் இங்க ஒரு பாட்டி எப்படி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் சுவாசிக்கிற காத்தை வித்தே லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாமா? நம்ம முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ண இந்த சீடிகள் எப்படி வேலை செய்யும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இதே போல இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகம் முழுவதும் நிறைய லைப்ரரிஸ் இருக்கதான் செய்யுது. அண்ட் லட்சக்கணக்கான புக்களும் இருக்கதான் செய்யும். அண்ட் அதுலயும் ஒரு சில லைப்ரரிஸ் பல ஆயிரம் ஆண்டுகளா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த மாதிரியான ஒரு லைப்ரரி தான் திபெத்ல பாக்குறது கிடைச்சிருக்குது. 2003 தான் ஒரு பெரிய சவுருக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு லைப்ரரி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லைப்ரரியே இந்த உலகத்துல எல்லாத்தோட மிகப்பெரிய லைப்ரரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதோட உயரம் 10 மீட்டரும் அகலம் 60 மீட்டரும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரியான இந்த லைப்ரரியில கிட்டத்தட்ட 84,000 புத்தகங்கள் இருக்குதாம். அதுல நிறைய விஷயங்கள் புத்திஸ்ட பத்தி எழுதப்பட்டிருந்தாலும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா அதுல லிட்டரேச்சர், ஹிஸ்டரி, பிலாசபி, ஆஸ்ட்ரோனாமி, மேத்தமேட்டிக்ஸ் மாதிரியான புத்தகங்களும் இருந்திருக்குதாம். அதனால அந்த லைப்ரரியில இருக்கிற புத்தகங்களை திபெத்தியன் அகாடமி ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அது மூலமா மனித வரலாற்றோட இதுவரைக்கும் யாருக்கும் தெரியாத 10,000 வருஷத்துக்கான ஹிஸ்டரிஸ் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்களாம். நம்பர் 2, இந்த உலகம் முழுவதும் நிறைய ஆறுகளும் குளங்களும் இருக்கதான் செய்யுது. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு குளத்தை பத்தி பார்க்க போறோம்னா அதோட பெயரே வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் ட்ரிங்கான கொக்கோ கோலாவோட பெயர்ல வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பிரேசில்ல இருக்கிற இந்த குளத்தை பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற தண்ணீர் பாக்குறதுக்கு அப்படி கொக்கோ கோலாவோட கலர்ல தான் இருக்கும். இந்த குளத்துல அயோடின் அண்ட் அயனோட அளவு ரொம்பவே அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த குளத்தை சுத்தி இருக்கிற மரங்களோட வேர்கள் இந்த குளத்துக்கு உள்ள வர போகுமா. இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்த குளத்துல இருக்கிற தண்ணீர் கொக்கோ கோலா ட்ரிங்கோட கலர்ல இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த குளத்துல இருக்கிற தண்ணீர் ரொம்பவே சுத்தமான தண்ணீர்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் காரணமாச்சு பிரேசில்ல உள்ள மக்கள் இந்த தண்ணீர்ல எதையும் குணப்படுத்துற சக்தி இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு பெரிய உண்மைங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்பர் 3, நீங்க தூங்கும் போது உங்களோட மூளையை சுத்தம் பண்றதுக்கான ப்ராசஸ் நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்ம தூங்கும் போது நம்மளோட ஸ்பைனல் ஃப்ளூயிட்ஸ் மூளைக்கெல்லாம் போய் மூளையோட நாலா பக்கமும் ஒவ்வொரு மூளை முடுக்கையும் சுத்தம் பண்ணிருமா. இதனால தான் நீங்க நல்லா தூங்கி எழும்போது உங்களோட சேர்ந்து உங்களோட மூளையும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்பர் 4, ரீசெண்டா பண்ணப்பட்ட ஒரு ஸ்டடிஸ் மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நீங்க சோஷியல் மீடியாக்கள்ல எந்த அளவுக்கு அதிகமான செல்ஃபிஸ் அப்லோட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க குறைவான அட்ராக்டிவ் பர்சனா ஆகிருவீங்களாம். அண்ட் மக்களுக்கு முன்னாடி உங்களை பிடிச்ச மாதிரி இப்போ பிடிக்காது. இந்த மாதிரி மத்தவங்களுக்கு தோன்றது மட்டும் இல்லாம உங்களுக்கே உங்களோட போட்டோ பார்த்து நீங்க லோ அட்ராக்டிவா இருக்கிறது போல உங்களுக்கு தெரிய தொடங்கிடும். அதாவது பார்த்ததே பார்த்து எல்லாருக்கும் போக போக அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதனால ஒரு லிமிட்ல இருக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு வேல்யூ இருக்கும். நம்பர் 5, இந்த ஃபேமிலிக்கு அவங்களோட இறந்து போன பாட்டி இப்பவும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஃபேமிலி பண்ணினது ரொம்ப வினோதமான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். அதாவது இவங்களோட பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் டெட் பாடியை புதைக்காம அதை ஒரு ரெசின்ல போட்டு பேக் பண்ணி வீட்டுக்கு டேபிளா மாத்திட்டாங்களாம். இந்த மாதிரி பண்ணனால அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட இருக்கிறது போல இருக்குதுன்னு சொல்றாங்க. உண்மையாவே இது ரொம்பவே ஆச்சரியப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். நம்பர் 6, சைனால நீ ஃப்ரெஷ்ஷான காத்த சுவாசிக்கணும்னா கூட பைசா கொடுத்து தான் சுவாசிக்கணும் போல. அதாவது சைனால இருக்கிற ஏர் பொல்யூஷனை பார்த்து இந்த ஆளு எந்த மாதிரியான பிரீத்திங் கேன்ஸை விற்க தொடங்கிட்டாருன்னா அந்த கேனுக்குள்ள ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் நிறைச்சு வைக்கப்பட்டிருக்குமா. அண்ட் ஒரு 10 மாசத்துக்குள்ள இந்த பிசினஸ் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ஆகி இருக்குதுன்னா இவ்வளவு நாளில் $6 மில்லியன் சம்பாதிச்சிருக்காரு. காத்தையும் வித்து எப்படி பிசினஸ் பண்ணணும்ங்கறத சைனாக்காரங்களை பார்த்து தான் கத்துக்கணும் போல. நம்பர் 7, முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணப்பட்ட இந்த சிடிஸை பார்க்கும்போது இந்த சிடி எப்படி வேலை செய்யும் சொல்லி நம்ம எல்லாருமே ஒரு முறை அது யோசிச்சு பார்த்திருப்போம். அதாவது இந்த ஒரு சிம்பிளான சிடில எப்படி இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்ங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஆக்சுவலா இந்த சிடில இன்ஃபர்மேஷன் எல்லாமே பைனரி கோட் லாங்குவேஜ்ல ஸ்டோர் ஆகும். அண்ட் அதுல ஸ்டோர் ஆகி இருக்கிற பைனரி கோட் எப்படி இருக்கும்ங்கறதே நம்மளால அந்த சிடில பார்க்க முடியும். ஆனா நார்மலான கண்ணுக்கெல்லாம் தெரியாது. மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணா மட்டும் தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த சிடில இருக்கிற பைனரி கோட ரீட் பண்ணி நமக்கு காட்டுற லேசர் நம்மளோட முடியை விடவும் 6 மடங்குக்கு மெல்லிசானதா இருக்குமா. நம்பர் 8, இந்தியால ஒருவேளை உங்களுக்கு ஒரு உண்மையான துப்பாக்கி வாங்கணும்னா அதுக்காகவே நிறைய ஃபார்மாலிட்டிஸை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அமெரிக்கால இருக்கிறவங்க ஒரு கன் வாங்கணும்னா அவங்களுக்கு 1 மணி நேரத்துல கன்னும் அதுக்கான லைசன்ஸும் கிடைச்சிருமா. அண்ட் இன்னமும் ஒரு சில நாடுகள்ல அமெரிக்கால போலவே உங்களுக்கு கன் கிடைச்சிரும். ஆனா என்ன ஒரு சில மாதங்களோட ப்ராசஸ்ல உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் உங்களுக்கு கண்ணை தருவாங்க. நம்பர் 9, ஒரு வாரத்துல இருக்கிற நாட்கள்ல டியூஸ்டே தான் எல்லாத்தோட ப்ரொடக்டிவான ஒரு நாள்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா சண்டே எல்லாரும் வீட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டேக்காக யாருமே ரெடியா இருக்க மாட்டாங்க. இதனால தான் எல்லாருக்கும் மண்டே ரொம்ப போரிங்காவும் டைம் பாஸே கொஞ்சம் கூட ஆகவே ஆகாது. அது மட்டும் இல்லாம சண்டே எடுத்த ரெஸ்டோட சோம்பேறித்தனம் மண்டேயும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனா டியூஸ்டே நம்ம மறுபடியும் ஒர்க்கிங் மோடுக்கோ இல்ல ஸ்டடி மோடுக்கோ ஆக்டிவ் ஆகிருவோம். அண்ட் வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே வர வர கொஞ்சம் கொஞ்சமா சண்டே நினைச்சு சோர்ந்தும் போயிருவோமா. இதனால தான் டியூஸ்டே தான் எல்லாத்தோட ப்ரொடக்டிவான டேன்னு நம்பப்படுது. நம்பர் 10, இந்த மாதிரி ஒருவேளை உங்களோட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சில சமயங்கள்ல யாராவது நமக்கு ஏதாவது ஒரு பொறுப்பை தந்தாங்கன்னா நம்ம பயந்துருவோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு ஹைப்பன் ஜியோபோபியா இருக்குதுன்னு அர்த்தமா. இது எந்த மாதிரியான ஒரு போபியாவா இருக்குன்னா ஒரு பர்சன் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பார்த்து பயப்படுவாங்களாம். அண்ட் ஈவன் சில சமயங்கள்ல அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பயப்பட தொடங்கிடுவாங்களாம். மொத்தத்துல இந்த மாதிரியான நபர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிகளால எப்பவுமே பயத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் இந்த போபியா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மக்களுக்குள்ளேயும் இருக்கதான் செய்யுது. நம்பர் 11,
இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஒருவேளை ஒரு சிலவங்களுக்கு பாக்குறது கொஞ்சம் வியர்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு ஹியூமன் ஹார்ட்டை லைவா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்ங்கறத இங்க பாருங்க. இது ஆக்சுவலா யாருக்கோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றதுக்காக கொண்டு போயிட்டு இருக்காங்களாம். அண்ட் அந்த ஹார்ட் உயிரோட இருக்கிறதுக்காக மஷின் பம்பிங் மூலமா உயிரோட வைக்கப்பட்டிருக்குது. அண்ட் இந்த இடத்தை பாத்தீங்கன்னா இந்த ஹார்ட்டை ரொம்ப அவசரமா பிளேன்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த ஹார்ட் செயலிழக்கிறதுக்கு முன்னாடி வேகமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். நம்பர் 12, இந்த உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்களும் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்கலாம். அதாவது வாரத்துக்கு 2 முறை மீன் சாப்பிடறதுனால உங்களோட மார்டாலிட்டி ரேட், அதாவது மரணத்துக்கான வாய்ப்புகள் 43% குறையுமா. இந்த மாதிரி நான் சொல்ல சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் ரொம்ப வைரலான ஒரு ஃபேக்ட் சொல்லுது. நீங்களும் ஒருவேளை அந்த ஃபேக்ட பார்த்திருந்தீங்கன்னா அதை நம்புறதோ நம்பாததும் உங்களுடைய விருப்பம் தான். ஏன்னா அதுக்கான எந்த ஒரு சயின்டிபிக் ஆதாரமோ இல்ல ஸ்டடிஸ் தியரியோ கிடையவே கிடையாது. சோ இந்த ஃபேக்ட் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியவே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நம்ம இந்த உலகத்துல இருக்கிறதும் மறிக்கிறதும் அந்த கடவுளோட கையில தான் இருக்குது. நம்பர் 13, மினிசோட்டாவோட முன்னாள் மேயர் ஆக்சுவலா ஒரு நாயா இருந்தது. இத பத்தி நீங்க ஒருவேளை எப்போ அது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கிறதை இப்ப தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் மக்களே இந்த நாயை மேயர் பதவியில இருந்து நீக்கிட்டு ஒரு ஆளை மேயரா வச்சிருக்காங்க. ஆனா இப்ப மறுபடியும் மக்கள் அந்த நாயோட ஆட்சி தான் நல்லா இருந்துன்னு சொல்லி மறுபடியும் அந்த நாயவே மேயர் ஆக்கிட்டாங்களாம். மறுபடியும் மேயர் ஆனதுக்கு அப்புறம் அந்த நாய் எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்கிறத பாருங்க. நம்பர் 14, ஜப்பான் எப்பவுமே அவங்களோட கஸ்டமர்ஸ் நல்லா சேஃப் அண்ட் செக்யூரா வைக்கணும்னு தான் பாப்பாங்க. அண்ட் அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இந்த மத்த இடங்கள்ல உள்ள ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட்டே உங்களால பார்க்க முடியும். நிறைய ஏர்லைன் டிரான்ஸ்போர்ட்கள் இந்த மாதிரி மக்களோட லக்கேஜ்களை குப்பையை தூக்கி போடுற மாதிரி தான் தூக்கி போடுமா. இது காரணமா நிறையவரோட லக்கேஜ்கள்ல டேமேஜ்களும் பாக்குறது கிடைச்சிருக்குது. ஆனா ஜப்பான்ல லக்கேஜை வைக்கிறதும் சரி அதை மூவ் பண்றதும் சரி ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணுவாங்களாம். இதே போலவே எல்லா இடங்கள்லயும் இருந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். நம்பர் 15, pretty சீக்கிரமாவே உங்களோட ஐபோன் உங்களோட வாய்ஸ்லயே பேச தொடங்கிரும். ஆனா அதுக்காக நீங்க ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி அதை டியூன் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா உங்களோட ஐபோன் முழு அக்யூரசியோட உங்களை போலவே பேச தொடங்கிரும். ஆனா இந்த ஃபீச்சர் இப்போதைக்கு எந்த ஒரு ஐபோன்லயும் இல்ல. ஆனா ஃபியூச்சர்ல கூடிய சீக்கிரமாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 16, இந்தியால உள்ள காயின்களுக்கு கீழே எல்லாம் இந்த மாதிரியான சிம்பல்ஸ் இருக்கிறத கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த சிம்பல் எப்பவுமே இந்த பகுதியில தான் கீழே போடப்பட்டிருக்கும். இது சும்மா டிசைன்காக இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. ஆக்சுவலா இந்த சிம்பல் அந்த காயின் எந்த இடத்துல தயாரிக்கப்பட்டிருக்குதுங்கிறத காட்டுதான். ஒருவேளை ஏதாவது காயின்க்கு கீழே இந்த மாதிரியான ஸ்டார் சிம்பல் போடப்பட்டு பார்த்திருந்தீங்கன்னா அது ஹைதராபாத்ல உருவாக்கப்பட்ட காயினா. அண்ட் ஒருவேளை டைமண்ட் சிம்பல் இருந்தா அது மும்பைல உருவாக்கப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒருவேளை காயின்க்கு கீழே இந்த மாதிரி டாட் இருந்ததுன்னா அது நொய்டால உருவாக்கப்பட்டதா இருக்கும். அண்ட் ஒருவேளை காயின்க்கு கீழே எந்த ஒரு சிம்பலுமே இல்லைன்னா அந்த காயின் கொல்கத்தால உருவாக்கப்பட்டதா இருக்கும். நம்பர் 17, மொபைல் டவர்களுக்கு மேல எல்லாம் ராத்திரி நேரங்கள்ல இந்த மாதிரி லைட் எரியறத கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி டவர் மேல ரெட் கலர் லைட்டா ராத்திரி நேரங்கள்ல மட்டும் எதுக்காக போடுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இந்த லைட் பறந்து போகிற பிளேன் இல்ல ஹெலிகாப்டருக்கு இந்த இடத்துல ஒரு டவர் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக போடப்பட்டிருக்கும். இதனால பிளேன் ஆப்வியஸ்லி உயரத்துல தான் பறக்கும். ஆனா ஹெலிகாப்டர் இல்ல மோதாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. நம்பர் 18, ஒருவேளை உங்களோட போனுக்கு கொஞ்ச நாளா எந்த ஒரு இன்கமிங் காலும் வரலனா இந்த ஒரு கோடை போட்டு டயல் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட மொபைல்ல நாட் ஃபார்வர்ட்னு சொல்லி மெசேஜ் வந்ததுன்னா ஓகே உங்களோட மொபைல் சேஃபா தான் இருக்குது, உண்மையாவே யாரும் கால் பண்ணலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா ஒருவேளை இந்த நாட் ஃபார்வர்ட்ங்கிற இடத்துல யாரோடைய நம்பர் இருந்ததுன்னா யாரோ உங்களோட போன் கால்ஸ் உங்களுக்கு வர விடாம அவங்களோட போனுக்கு வர வச்சு அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்கன்னு அர்த்தமா. இந்த மாதிரி நீங்க ஈஸியா உங்களோட மொபைல கால் ஃபார்வர்டிங்ல போட்டிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும், அதையும் கிளிக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.